நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் மச்சான், குட் மார்னிங். டேய், எனக்கு ஒரு டவுட்ரா. என்ன? உன் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தோழன் அதனா நானா? இல்லடா, மாப்பிள்ளை தோழனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம், அப்புறம் மோதிரம்லாம் போடுவாங்களாமே, அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் கேக்குறேன். டேய், வெறுப்பேத்தாம ஓடி போயிரு, உதவாங்க போற. டேய், பொண்ணு யாருன்றத லேட்டா முடிவு பண்ணிக்கலாம்டா, ஆனா மாப்பிள்ளை தோழன் யாருன்றத பக்கவா இப்பவே முடிவு பண்ணி வச்சுட்டா நல்லது இல்ல? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை அந்த அமெரிக்கா மாப்பிள்ளை ஆன் டைம்ல வரலனா, அக்கார்டிங் டு தி ஸ்டோரியில உன் கேரக்டர் படி நீ அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தே தீரணும். அந்த டைம்ல அவசரமா நீ மாப்பிள்ளை தோழனை தேட வேணால. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா முதல்ல கத்தி எடுத்து அந்த பொண்ணை குத்திடுவியா? பொண்ணை குத்த மாட்டேன்டா, உன்னை குத்துவேன். டேய், பொண்ணை குத்தாம எதுக்கு என்ன குத்துற? உன்னை குத்துனா போலீஸ் என்ன புடிச்சிட்டு போயிடும்ல, கல்யாணம் நின்றும்ல. அட பாவி, அப்ப கூட எப்படிடா அந்த பொண்ணு கஷ்டம் வரக்கூட நினைக்கிற? நீ வெரி செல்ஃபிஷ் ஃபெல்லோடா. டேய், என் நிலைமை உனக்கு விளையாட்டா இருக்குல்ல? இதுல என்னடா சந்தேகம்? இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் சீரியல்லும் சினிமால மட்டும் தானே வரும், நிஜ வாழ்க்கையெல்லாம் வராது. எனக்கு என்னமோ அந்த பையன் வந்துருவான் தாண்டா தோணுது. எனக்கு என்னமோ வரமாட்டான் தான் தோணுது. என்னடா உளர்ற? இல்ல மச்சான், டேய் வர ஒழுங்கா 10 நாள் முன்னாடியே வர வேண்டியதானே, அது நான் கரெக்டா கல்யாணத்துக்கு முதல் நாள் வர்றது. எனக்கு என்னமோ அவனுக்கு இந்த ஃபிகர் பிடிக்காம தான் அமெரிக்காக்கே ஓடி போனான்னு தோணுது. டேய், ஆமாண்டா, இந்த பொண்ணுக்குலாம் ஒருத்தன் அமெரிக்காலாம் வந்து கல்யாணம் பண்ணுவானா? இல்லடா, பிடிக்கலன்னா அவன் அங்க இருந்தே பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. அததான் மச்சான் அவன் இன்டெலிஜென்ட்டா டீல் பண்ணிட்டு இருக்கான். வர லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுத்தடிச்சிட்டு கடைசியில வராம எஸ்கேப் ஆயிட்டான்னு வெயி, உனக்கு வேற வழியே இல்ல, நீ இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டியே தான் ஆகணும். அப்புறம் பிரச்சனை முடிச்சிடும்ல. ஏய், சும்மா பீதியை கிளப்பாத, இந்த கல்யாணம் நடக்காது. டேய், யாருக்கெல்லாம் கேள்வி கேட்காதடா, ஆனா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். நடக்கும், அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்கும். நான் சொன்னது அந்த பொண்ணோட கல்யாணம் இல்ல, உன்னோட கல்யாணம். டேய், கொஞ்சம் வாயை மூடிட்டுறேன்டா. இல்ல மச்சான், எனக்கு தெளிவா தெரியுது, கன்ஃபார்மா உன் கல்யாணம் தான். என்னடா சொல்ற? ஆமா மச்சான், 240 எபிசோட் ஓடிடுச்சு, ரிசப்ஷன், கேண்டீன், கியூபிக்லாம் காட்டிட்டாங்க. கதையில இப்ப ஏதாவது பரபரப்பா பண்ணி ஆகணும்ல, அதனாலதான் இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பளல மச்சான், நான் ஆளுதான் பாக்குறதுக்கு வெள்ள, ஆனா நாக்கு கருநாக்கு. நான் சொன்ன அப்படியே பழிக்குண்டா, உனக்கு கல்யாணம் நடக்கும். ஓடிட்டு போடா. டேய், இந்த அருண் நம்பர் ஃபோன் போடு. எந்த அருண்டா? அதான்டா அந்த அமெரிக்கா மாப்பிள்ள. ஏய், ஏன்டா எதுல அவன் நம்பரு நீதான் வச்சிருப்ப? அன்னைக்கு நீயும் நோட் பண்ணல? இல்லடா, கம்பெனி வேற கஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு, மொபைல்ல வேற பேலன்ஸே இல்லடா. எப்படி சிக்கிட்டு இருக்கான் பாத்தியா? போன போடு. டேய், என்னடா எங்க ஐட்டே இருக்கு, எடுக்கவே மாட்டேங்கிறான். டேய், இப்போ அவனுக்கு அங்க மிட் நைட்ல. டேய், இருக்கட்டும்டா, லவ் பண்ண பொண்ணுக்கு எங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, அவன் அப்புறம் நிம்மதியா தூங்கலாம். தூங்குறானடா? இல்ல மச்சான், எனக்கு என்னமோ நல்லா யோசிச்சு பார்த்தா அவன் பக்கத்துல அவனோட வெள்ளைக்கார ஒய்ஃப் தூங்குற மாதிரி விஷுவல் வருதுடா. டேய், அடுத்த வாரம் மேட்டர் என்ன தெரிய போகுது, அதுக்குள்ள நம்மளா முடிஞ்ச வரைக்கும் இப்படி சில பல பொருளைகளை கிளப்பி விட்டு மனசுல அரளைகளை அரைச்சா ஒரு இம்பாக்டா இருக்கும்ல. டேய், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டை நான் பார்த்ததே இல்ல. தேங்க்ஸ் மச்சி. ஒரு சின்ன பிரச்சனைன்னு உங்ககிட்ட வந்து சொன்னா போதும், அதை அப்படியே பேசியே பெருசாக்கிடுவேன். சொன்னவன நொந்து நூடுல்ஸ் ஆக்க வச்சிடுறது. உன்ன மாதிரி இன்னொருத்தன் பிறந்தே வர முடியாதுடா. ஓடாங். என்னது? ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். அதத்தான் நானும் சொல்றேன், ஒண்ணுமே இல்ல. முன்னாடிலாம் நான் திரும்பி பார்த்தா உடனே உனக்கு தெரியும். அரை செகண்ட் நான் திரும்பி பாக்குறதுக்குள்ள நீயே திரும்பி என்னன்னு கேப்ப. மனசுல கார்த்திக்னு கூப்பிட்டா போதும், நீ கூப்பிட்டியான்னு கேப்ப. என்ன சிரிக்கிற?
நிஜமா தான் சொல்றேன். நான் மனசுக்குள்ள பேசினா உனக்கு கேக்கும். இப்பெல்லாம் நீ மாறிட்ட. ராஜி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. என்ன விஷயம்னு சொல்லு. இல்ல, நான் சொல்றதை கேட்டு நீ டென்ஷன் ஆகக்கூடாது. பில்டப்லாம் போதும், விஷயத்த சொல்லு. நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேனோன்னு பயமா இருக்கு. சுமதி மேட்ரு இப்படி நெக் டு நெக் வரும்னு நான் நினைக்கல. நான் சொதப்பிட்டேனோன்னு பயமா இருக்கு. நீ தப்பு பண்ணுவேன்னா நினைக்கல கார்த்திக். நிஜமாவே அவளுக்கு ஹெல்ப் தானே பண்ண. உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது, நீ கவலைப்படாத. நான் சொல்றேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. பிரச்சனை வராதுன்னு சொல்றதை விட எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் உனக்கு ஃபேவரா தான் அது முடியும். நீ பயப்படாத கார்த்திக். இந்த விஷயம் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதனால என்னால ஃப்ரீயா இருக்க முடியல. எங்க என்னோட சாக்லேட்டு? சாரி ராஜி, இன்னைக்கு மறந்துட்டேன். மறந்துட்டியா? சாக்லேட் ஞாபகமே இல்லையா? அது இப்படி இருக்கும். ம். என்ன பாக்குற? எங்களுக்கும் ரொமான்ஸ்லாம் வரும், நாங்களும் லவ் பண்ணுவோம். ம். என்ன பாக்குற? 8ஆம் கிளாஸ். என்ன திட்டுற? ஆமா, அப்படிதான் திட்டுவேன். சரியான 8ஆம் கிளாஸ். ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து போட்டுக்க வேண்டியது, அப்புறமா முடிக்க வேண்டியது. இந்தா. என்னது? உனக்கு தலைவலிக்குதுல்ல? அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும் ராஜா. அதான் எப்படின்ற? நல்லா கொட்ட கொட்ட முழிக்கிறவ நீ. சைனீஸ் கண்ணு போடுறியே. தைலம் தேய்ச்சி விடவா? ம். தேய்ப்பாங்க தேய்ப்பாங்க. அதுக்கு வேற ஆளை பாரு. தைலம் தேய்க்கிறதுக்கு இன்னொரு ஆளை தேட முடியுமா என்ன? மவனே, இந்த சமயத்துல உனக்கு காமெடி வேற கேக்குதா? ம். போய் சுமதியை தேய்க்க சொல்லு. அவ தான் தலைவலிக்கே காரணம். அப்ப அவ தான் தேய்க்கணும். தலைவலியே தைலம் தேய்க்கிறதே, அடடே ஆச்சரியக்குறி. என் மேல உனக்கு கோவம் வரலையா? அது எப்படி கோவம் வராம இருக்கும்? பயங்கர கடுப்பா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? கடுப்பா இருந்தா கோவப்படு. வேணா விடு. ஏன் ராஜி? எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் திரும்ப உன் கூட தான் சேர்ந்தாகணும். அதுக்கு எதுக்கு தேவையில்லாம சண்டை போடணும்? உன்னோட அழகுக்கும் குணத்துக்கும் அழகான பசங்க நிறைய பேர் கிடைப்பாங்க. ம்ஹும். என்ன சொல்ற? ஆமா கார்த்திக், நல்ல பொண்ணுங்க கொட்டி கிடக்குறாங்க, நல்ல பசங்க கம்மியா தான் இருக்காங்க. அப்படியா? ஆமா, உன்ன மாதிரி நல்ல பசங்க எல்லாம் கிடைக்கவே மாட்டாங்க. சும்மா சொல்லாத. இல்ல, நிஜமா தான் சொல்றேன். தண்ணி அடிக்காதவன், தம் அடிக்காதவன், பொம்பளைங்களை மதிக்க தெரிஞ்சவன், பொண்ணுங்களை வேற எங்கேயும் பார்க்காம முகத்தை பார்த்து பேசுறவன், பொய் சொல்லாதவன், சுத்தி எது நடந்தாலும் நம்ம மட்டும் சேஃபா இருக்கணும்னு நினைக்கிற இந்த உலகத்துல நமக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவன், தன்னோட மொழிய இனத்தை நேசிக்கிறவன், இப்படி இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டு போலாம் கார்த்திக். ஏய், என்ன சொல்ற? நான் நிஜமா அவ்வளவு நல்லவனா என்ன? ஆமா கார்த்திக். ஆனா இதெல்லாம் நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டே இருப்ப. என்ன பண்றது? நல்லவன்னு சொன்னா பசங்களுக்கு கொஞ்சம் மண்டைக்கு ஏறிடும், அதான் சொல்றது இல்ல. உலகம் பூரா தேடினாலும் உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். உன்ன மாதிரி ஒருத்தனை மிஸ் பண்ணா நான் தான் பெரிய முட்டாள். இதை விட ஒருத்தருக்கு வேற எப்படி பொண்ணு கிடைக்க முடியும்? எனக்கு அடிக்கடி தோணும் ராஜி, we made for each other. என்னை தவிர வேற யாரையும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நிஜமாவே we are made for each other. உனக்கு நான், எனக்கு நீ. இது எழுதி வைக்கப்பட்ட விதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். May I come in, sir? Come in. Good morning, sir. Good morning. Sit down. Sir, நான் உங்ககிட்ட ஒரு 2 minutes பேசணும். Yes. என் மேல ஏதாச்சும் உங்களுக்கு கோவமா சார்? புரியல. இல்ல சார், என்னோட ஒர்க் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லையா சார்? அப்படி எப்பாவது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? இல்ல சார். அப்புறம் என்ன? அப்போ நான் நிஜமாவே டேலண்ட்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? நீ ஏதாவது கேட்கணும்னா என்கிட்ட நேரடியாவே கேட்கலாம். ஏன் சுத்தி வளைக்கிற? இல்ல சார், என்னோட ப்ரமோஷனை நீங்க அப்ரூவ் பண்ணலன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? டேவிடா? இல்ல சார், அது
இந்த விஷயமா நானே உன்னை பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ இந்த விஷயத்தை ஓபன் பண்ணிட்ட. அதனால நானே இதை பத்தி இப்பவே உங்ககிட்ட பேசுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா? சார் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உனக்கு சிஓ என்ன கொடுத்தாரு? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். வருஷம் நம்ம சேர்மன் சைட்ல இருந்து ஒரு எம்ப்ளாய்க்கு ஸ்பெஷல் இன்சென்டிவ் கொடுப்பாங்கல்ல, அந்த இன்சென்டிவ் சொல்லி எனக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுத்தாங்க சார். உனக்கு அதை வாங்கிக்கிறது தப்புன்னு தோணல? சார் எல்லா வருஷமும் சேர்மன் கொடுக்கறது தானே சார். இந்த கம்பெனில கோர் டீம்ல ஒரு ஆளா இருக்க. உனக்கு நல்லா தெரியும், சேர்மன் இந்த கம்பெனியை ரன் பண்றதுக்கே நியாயமா கொடுக்க வேண்டிய பணத்தையே கொடுக்கறது இல்ல. இந்த சமயத்துல இப்படி ஒரு பணத்தை உனக்கு தர்றாருன்னா அது உனக்கு தப்பான பணம் தோணலையா? அந்த அளவு கூட உன்னால யோசிக்க முடியல? ஒரு நார்மல் சிச்சுவேஷன்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு உனக்கு இது கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா இது பிரச்சனை கிடையாது. ஆனா மொத்த ஆபீஸும் ஒரு லட்சியத்தோட சம்பளம் வாங்காம வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப உனக்கு மட்டும் அந்த பணத்தை தனியா கொடுக்கறதுக்கு பின்னாடி தப்பான நோக்கம் இருக்குன்னு உனக்கு புரியலையா? மொத்த ஆபீஸும் சுயநலம் இல்லாம கம்பெனிக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு பொதுநல நோக்கத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்கு. உன்னோட எண்ணமும் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த சமயத்துல உனக்கு மட்டும் ஒரு சின்ன பெனிஃபிட் கொடுத்து உன்னை சுயநலமா யோசிக்க வைக்கிறது தான் அவங்களோட நோக்கம். மொத்த கம்பெனி எப்படி போனா என்ன, மற்றவங்களுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன, எனக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு ஒன்று செல்ஃபிஷாக யோசிக்க வைக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் தான் இது. எப்பவுமே இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிஸ்டத்தை வீக் பண்றதுக்கு, ஒரு நல்ல தலைவனை காலி பண்றதுக்கு அவங்களுக்கு கீழே இருக்க ஆளுங்கள்லேருந்து ஒரு துரோகியை கண்டுபிடிப்பாங்க. ஒரு வல்னரபிள் பர்சனை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எஸ், தே வில் ஐடென்டிஃபை பிளாக் ஷிப். அந்த பர்சனை முடிஞ்ச வரைக்கும் வீக் ஆகிறதுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணுவாங்க. அவன் ரொம்ப வீக் ஆகிறப்ப தான் அவனால துரோகம் செய்ய முடியும். ஒரு கருப்பாடை கண்டுபிடிக்கிறது, அதை முடிஞ்ச வரைக்கும் வீக் ஆக்குறது, சரியான சமயத்துல அவனை துரோகம் பண்ண வச்சு துரோகி ஆக்குறது. நீ என்ன அவ்வளவு வீக்காக இருக்க? சாரி சார், அந்த பணத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குதுன்னு நான் நிஜமா நினைச்சு கூட பார்க்கல சார். இன்னைக்கு நீ குடிக்கிற தண்ணியில இருந்து எடுக்கிற முடிவு வரைக்கும் எல்லாத்துலயுமே பாலிடிக்ஸ் இருக்கு. அரசியல் வேண்டாம் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு அரசியல் வேணும். யூ ஷுட் டேக் எ ஸ்டாண்ட். இது நல்லது, இது கெட்டது, இதை நான் ஆதரிக்கிறேன், இதை நான் ஆதரிக்கல அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும். இல்ல சார், நான் பாலிடிக்ஸ்ல எல்லாம் கலந்துக்கிறது இல்ல சார். நான் ரொம்ப நியூட்ரலான ஆளு சார். ஹலோ, யூ ஆர் ராங். நியூட்ரலான பர்சன் யாரும் கிடையாது. நீ நியூட்ரலான பர்சனா இருக்கேன்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க சைடுக்கு நீ சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம். எப்பவுமே அதர்மா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நியூட்ரலா இருக்கேன்னா தப்பான விஷயத்தை அமைதியா ஆதரிக்கிறேன்னு அர்த்தம். அதனால நான் நியூட்ரலா இருக்கேன்னு எப்பவுமே சொல்லாத. ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும். உன் மனசுக்கு சரின்னு படுற விஷயத்த சப்போர்ட் பண்ணி ஆகணும். வேற என்ன என்கிட்ட கேட்க வந்த? இல்ல சார், ப்ரமோஷன். எஸ், அதை பத்தி தான் நான் உனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சேன். சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்ற விஷயமே கிடையாது. சும்மா இதெல்லாம் ஒப்புக்கு சப்பான ப்ரமோஷன். இதுதான் நாமென்க்ளேச்சர்னு சொல்லுவாங்க. நீ வாங்குற சம்பளம் மாறாது, உன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவும் மாறாது, உனக்கு ரிப்போர்ட் பண்ற ஆளுங்க யாரும் மாற மாட்டாங்க, எக்ஸ்ட்ராவா எந்த ஃபெசிலிட்டியும் கிடைக்காது. ஆனா உன் டெசிக்னேஷன் மட்டும் மாறும். எந்த பெனிஃபிட் இல்லாத ப்ரமோஷன், சீப்பஸ்ட் வே ஆஃப் மோட்டிவேட்டிங் பீப்புள், ஃபேக்கான ப்ரமோஷன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க சைடில் ஒர்க் பண்ணா இன்னும் ஒரு 6 மாசத்துல ஒரு டெலிவரி சென்டர் ஹெட் ஆகக்கூடிய அளவுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த ப்ரமோஷன் இப்படி டக்குன்னு வராது. பிளான் பண்ணி, ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஒரு ஃபுல் எஃபோர்ட் போட்டு அந்த ப்ரமோஷன் ஏர்ன் பண்ண வேண்டியிருக்கும். அதுதான் உண்மையான ப்ரமோஷன். இந்த மாதிரி நாமக்கே வாசிய ப்ரமோஷன்ஸ் பொய்யா உங்களை ஏமாத்தி வேலை வாங்குறதுக்கான வழி இது. எஸ் சார். நீ ஒரு கடுமையான போராளி, ரொம்ப டிட்டர்மினான பர்சன். உனக்கு கீழே 40 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தா அந்த 40 பேருக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்னன்னு உணர்ந்து அதை கரெக்டாக செய்யக்கூடிய ஆள் நீ. ஒரு லீடருக்கான எல்லா குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்கு. உன்னை ரொம்ப சுயநலமா அவங்க யோசிக்க வைக்கிறாங்க. அதுல நீ மாட்டிக்காத. ஜெயிக்கிறது தோக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஃபைட் கிளீன் ஃபைட்டா இருக்கணும். குறுக்கு வழியில் கிடைக்கிற வெற்றி சந்தோஷத்தை தராது. தோத்து போறதை விட அதிகமான பெயினை தரும். புரியுது சார். எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ்? நோ சார். தேங்க்யூ சார். ஏஞ்சல், என்ன உம்பளை மாட்டி விட்டுறாத. ஹலோ, இதுக்கு பேரு வம்பல மாட்டி விடுறது இல்ல, உன் ஃப்ரெண்டை வம்பல இருந்து காப்பாத்துறது. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஃபினிஷிங் தான் பிப்ளிக் ஆயிட போகுது. ஏன்டி தொட்டத்துக்கெல்லாம் பயப்படுற? ஏ ராசி, எப்படி நான் பீர் வாங்கி வச்சா மழை பெய்யும், ஆட்டோ வாங்கி வச்சா வெயில் அடிக்கும். நீ இப்படி டைலாக் அடிக்கிறது பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியல, நக்கல் விடுற மாதிரி தெரியுது. அம்மா தாயே, நாங்களாம் காமெடியன்ஸ். கவலைப்படுறதா இருந்தா கூட சிரிச்சுக்கிட்டே தான் கவலைப்படுவோம். அதனால நான் சீரியஸா இல்லைன்னா நீ நினைச்சிடக்கூடாது. இந்த மேட்டர் நம்மளை தாண்டி வெளியே யாருக்கும் போகாது. நீயா வளர்னாதான் உண்டு. அதை தான் நான் சூப்பரா பண்ணுவேனே.
அப்ப யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. பேசாம அவள் போன் அடிச்சு திரும்ப போக சொல்லிட்டா. ஏய், ஒரு 5 நிமிஷம் வாயை மூடிட்டு இருக்கியா? ம். ஏய், அவதான் ரிசப்ஷன்ல நிக்கிறா, வந்துட்டான்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும். அவளை ரிசப்ஷன்ல என்ட்ரி போட்டுட்டு நேரா கேண்டீனுக்கு வர சொல்லு. ஹலோ, நீங்க ரிசப்ஷன்ல சொல்லிட்டு நேரா கேண்டீனுக்கு வந்துருங்க. ஆமா, என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு வாங்க. ஓகே. ஆமா, கார்த்திக் கிளம்பிட்டான்ல? போயிட்டான், பயப்படாத. ராஜி? கார்த்திக் கிளம்பி போயிட்டான், அதை பார்த்தேன். ராஜி எல்லாம் நான் பார்க்கல. ராஜி போறது நான் பார்த்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் ஏன்டா என்கிட்ட கேக்குற? சும்மா ஒரு பயம் போறதுக்கு தான். ஐயோ அட பாவி, ஏன்டா இப்படி பயந்து சாகுற? வேற ஒண்ணும் இல்ல ஏஞ்சல், கார்த்தி ரொம்ப பாசக்காரன், ஏதாச்சும் தப்பு பண்ண அடிப்பான், மத்தபடி ஒரு பிரச்சனை கிடையாது. ஐயோ. ஏய், இவதான். ஏய், இங்க வா. ஏஞ்சல், ஓவர் அதுவும் கலாய்க்காத, அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ம். அவரிங்க அவரா? எவரு? கார்த்தி எங்க? ஏய், கார்த்திக் எடுத்துக்கிட்டு பேரு சொல்லி கூப்பிட்டா உங்க மூஞ்சிலே குத்திடுவேன். அவர்னு சொல்லக்கூடாது, கார்த்தின்னு சொல்லக்கூடாதுன்னா நான் எப்படிதான் கூப்பிடுறது? பாரு, கேள்வி எல்லாம் கேக்குறா. என்ன முறைக்கிற? போன் எடுத்து உங்க அப்பனுக்கு தட்டின ஆட்டம் க்ளோஸ் ஆயிடும், தெரியும்ல? ஏஞ்சல், தேவலாம் பேசாத, ஒழுங்கா என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. அப்போ இவங்கள பார்க்கதான் ஃபோன் பண்ணீங்களா? ஆ, கட்டிக்க போறவரு அப்படியே காதுல போன் பண்ணாருன்னு நினைச்சியா? பயங்கரமான மேக்கப்ல வந்திருக்க. அப்படி இப்படி ஏதாவது பல்டி அடிச்சு கார்த்தியை கரெக்ட் பண்ணலன்னு பாத்தியா? உனக்கு முன்னாடி 3 பேர் லைன்ல இருக்கும், தெரியும்ல? நீங்க யாரு? இந்த கேள்வியை நீ முதல்ல கேட்டிருக்கணும், கடைசியா கேக்குற. என் பேரு ஏஞ்சல், நான் தான் கார்த்தியோட ஃபர்ஸ்ட் லவர். அவனோட காலேஜ் படிக்கிறப்போ 3 வருஷம் நாங்க லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் ராஜினி இன்னொரு ஃபிகர் இருக்கு, அதுதான் கார்த்தியோட பெஸ்ட் லவ். கரண்டா இப்ப அவங்கள தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல ஒன் சைடா கார்த்தியை லவ் பண்ற இன்னொரு கேரக்டர் இருக்கு, அது பேரு சூசன். ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லிம், புத்திஸ்ட், ஜெயின் எல்லா மதத்திலயும் அவனுக்கு ஆள் இருக்கு, புரியுதா? காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போன மாதிரி ஒரு பழமொழியே இருக்கு, அது அப்படியே உல்டா பண்ணிக்கோ. காத்திருந்தவ புருஷனை நேத்து வந்தவ கொண்டு போன மாதிரி கியூல குறுக்க போந்து டிக்கெட் வாங்கலான்னு பாக்காத. அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க, நானும் அருணும் தான் லவ் பண்றோம். நீங்களே கட்டிக்க சொன்னாலும் நான் கார்த்தியை கட்டிக்க மாட்டேன். என்னது என்னது? இன்னொரு வாட்டி திருப்பி சொல்லு. நீங்களே கட்டிக்க சொன்னாலும் கார்த்தியை நான் கட்டிக்க மாட்டேன். ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். ஏஞ்சல், விடு. டேய், நீ மூடிட்டு இருக்கியா? அதுனா எல்லாரும் அதே டேல ஏன்டா அடிக்கிறீங்க? ஏய், ஒரே ஒரு வாட்டி நீ சொன்னதை ஒரு வாட்டி திருப்பி சொல்லு. இங்க பாருங்க, நான் அருணை தான் காதலிக்கிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் கார்த்தியை நான் இவ்வளவு கஷ்டப்படுத்துறது. அருணை தவிர வேற யாரையுமே நான் கட்டிக்க மாட்டேன். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் என் உயிரை விடுவேனே ஒழிய காதல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். தெளிவா இருக்க. உன்னோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விஷ்ணு தான் நடுவுல மீதி கலப்பினா, அதனால தான் உன்னை கொஞ்சம் வரிசை பார்க்க வேண்டியதாயிடுச்சு. சரி, டீ சொல்லட்டுமா? வேண்டாம். வேற என்ன? எங்க அப்பா கார்த்தியை பார்த்ததோ அவர்கிட்ட போனை கொடுத்து பேச சொன்னாரு. என்ன சந்தேகமா? ஆமா, கொஞ்சம். சரி சரி, உங்க அப்பனுக்கு போனை போடு. என்னது? போடுமா சொல்றேன். ம். ம். ஏய், என்ன? போன் அடிக்குது. ம். குடு. குடுங்கறல. ஏஞ்சல். மாமா, நான் கார்த்திக் தான் பேசுறேன். சுமதி இங்கே தான் இருக்கா? சரி மாமா, சரி மாமா, நான் பார்த்துக்கிறேன். இப்ப தெரியுதா நான் யாருன்னு? ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச கொஞ்சம் கூட யோசிக்காம 420 வேலை செஞ்சிருவேன். கிளம்பு கிளம்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ,
என்ன பயலுக பயங்கர திங்கிங்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எதை பத்தி இப்படி சீரியஸா யோசிக்கிறானுங்க? அதையும் நீங்களே அவனுங்கிட்ட கேட்டுருங்க. என்னையா என்ன யோசனை? யோ என்ன யோசனை? புதுசா வந்திருக்கிற சேல்ஸ் டீமை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் சார். நானும் தான் சார். வாடா என் சிங்க குட்டிங்களா, கேன்டீன்ல இருக்கும் போதே போட்டிக்கு வந்த சேல்ஸ் டீமை பத்தி யோசிக்கிறீங்களே. டேய் நாம ஜெயிச்சிட்டோம்டா. சார் உடனே ஓவரா ஃபீல் பண்ணாதீங்க. என்னன்னு கொஞ்சம் டீடைலா கேட்டுறேன். ஏன்பா சேல்ஸ் டீமை பத்தி யோசிக்கிறேன்னு சொன்னீங்களே, கரெக்டா என்னன்னு சொல்ல முடியுமா? நான் ஜீனத் அம்மனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆஹா, நானும் ஜிம்பலக்கடி பம்பா ஓமனக்குடி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன வயசு, என்ன சைஸ்? சார் அவனுங்க அங்கேயே தான் இருக்காங்க. யோ இது வரைக்கும் இருந்த மாதிரி காமெடி டைமாவே வாழணும்னு நினைக்காதீங்க. நிலவரம் ரொம்ப கலவரம் ஆயிடுச்சியா. சீரியஸா சேல்ஸ கவனிங்க. ஐயடா என்ன சாரே எந்த பறக்குது? யோ அன்பு, என்ன அவன் திடீர்னு மலையாளத்துல பேசுறான்? എന്താ സാറേ ഞാൻ മലയാളിയല്ലേ? എന്റെ അച്ഛൻ കോഴിക്കോടാണും അമ്മ പാലക്കാടാണും. என்னையா அது மலையாளத்துல கூட ரைமிங்கா பேசுறான்? ஒருவேளை உண்மையான மலையாளியா இருப்பானோ? ഓ, അത് തന്നെ. சார் அம்பியா இருந்த புலி ரெமோவா மாறினது அந்த ஓமன குட்டிக்காக சார். ஓ എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ ഉമ്മൻചാണ്ടി, എന്റെ ഹീറോവ് മമ്മൂട്ടി, എന്റെ ബീഡി മലബാർ ബീഡി, എന്റെ എക്സ്പ്രസ് കൊല്ലം എക്സ്പ്രസ്. போதும்டா. മാനസരുമയിലേ വരൂ, മധുരം മാണിയേ മാനസരുമയിലേ വരൂ. கொய்யால பாட்டு வேறயா? புளியேட்டா டேய் என்னடா உன்னை புழியட்டுமான்னு கேக்குறா? மாமா ஆ? புளியேட்டானா செல்லமா கூப்பிடுறதுன்னு அர்த்தம். ஆ. என்ன ஓமனே? നിങ്ങളുടെ സ്ഥലം പാലക്കാടാണോ? ഓ ஆ? നിങ്ങൾ മലയാളിയാണോ? ഓ ஆ? എന്റെ ഗുരുവായൂരപ്പ, നിങ്ങൾ എന്റെ കൂട്ടുകാരനാണോ? ഓ ഞാൻ ഇവിടെ ഇരിക്കേ. இருக்கு இருக்கு. டேய் புலி, என்னடா நீ மலையாளி மாதிரியே மலையாளம் பேசுற? மாமா ஆ? லவ்னு வந்துட்டா இந்த புலி ஆல் லாங்குவேஜஸ்ல அசத்துவான். ஆ. கண்டுக்காத. டேய் புலி, அவங்க ஃப்ரெண்டு இங்க வந்து உட்கார சொல்றா. ഓമനെ എന്താ? കൂട്ടുകാരിയെ ഇവിടെ വരാന്ന് പറയും. ജീനത്ത്. டேய் புலி, ഉം. கூட்டுக்காரினா இந்த சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறது தானே? மாமா அது கூட்டுக்கறி மாமா, ஆ. இது கூட்டுக்காரி. கூட்டுக்காரினா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், க்ளோஸ். जीनत, आपका घर किधर है? हिंदी मालूम है क्या? தோடா தோடா. யோ அன்பு, என்னையா அவனுங்க ஆளுக்கு ஒரு பாஷையில அசத்துறானுங்க. இந்த திறமையெல்லாம் சேல்ஸ்ல காட்டியிருந்தா நம்ம டார்கெட்டை எப்பவே அச்சீவ் பண்ணிருக்கலாமே. சார் ஏமா காதக பயலுக. ஆ. கேர்ள்ஸ்னு வந்தா பீரிட்டி எழுவானுங்க, சேல்ஸ்னு வந்தா படுத்த படுக்கை ஆயிடுவானுங்க. மாமா, நீ சார கூட்டிட்டு போய் எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆ, ஏன்டா நீங்க இங்க என்னடா பண்ண போறீங்க? ஏய், இல்ல மாமா, நாங்க மும்பை சேல்ஸ கொஞ்சம் கத்துக்கிட்டு வரோம். ஏயா ஆளுக்கு ஒரு டார்கெட்டை தனித்தனியா கொடுத்து 3 மாசத்துல தோக்குறவன் ஜெயிக்கிறவனுக்கு அடிமைன்னு வேற சவால் விட்டுட்டு வந்திருக்கோம். நீங்க என்னடான்னா போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி அடிமை ஆயிட்டீங்களேடா. சார், வீரம், காதல் இது ரெண்டுமே தமிழர்களோட ரத்தத்துல பிறந்தது. நீங்க பார்த்தது காதல, பார்க்க போறது சேல்ஸ் கோரத்தை, சி வீரத்தை. டேய் அதெல்லாம் தமிழனுக்குடா, உங்களுக்கு கிடையாது. இவன் சேட்டான் ஆயிட்டான், நீ சேட்டாவ போறியா? யோ என்னைய சிரிக்கிற? சார் சேட் ஆவறதுக்கு இவன் கலர் காம்பினேஷன் ஒத்து வரணுமே. మామా ఇక్కడ చూడు. आपका नेटिव प्लेस किधर है? दिल्ली. तुम्हारा घर किधर है? பீகார். யோ என்னைய சொல்றான் இவன்? சொந்த ஊரு பீகார்னு சொல்றான் சார். எப்படியா கண்டுபிடிச்ச? உனக்கு ஹிந்தி தெரியுமா? சார்
ஹிந்தி தெரியாதவனே ஹிந்தி பேசும்போது ஹிந்தி புரியாதவன் ஹிந்தி பேச முடியாதா என்ன? குட் பாயிண்ட். हमारा ग्रैंडफादर की ग्रैंडफादर बीहार टू रामेश्वरम यात्रा आ गया. मीनाक्षी अம்மன் टेंपल से தொலைஞ்சு போகயா. அதனால மதுரையிலேயே செட்டில் ஆகயா. Oh, what a sad story. யோ போதியா கடலை போட்டது, வாங்க போலாம். சார் சார் இப்பதான் சார் பிக்கப் ஆகி வருது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிடலாம் சார். யோ ஒழுங்கா மூடிட்டு வாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில் லேடிஸ், சேல்ஸ் கால் வெயிட்டிங்ஸ், சேல்ஸ்மேன்ஸ் கோயிங்ஸ், டுமாரோ மீட்டிங்ஸ், டிஸ்கஷன்ஸ் அண்ட் பையிங். ம் செத்தாயா வெள்ளக்காரன், வாங்க போலாம். டேய் வாங்கடா. கார்த்திக், ஒரே நிமிஷம். கார்த்திக் ஒரு நிமிஷம். நான் சொல்றத முதல்ல கேளு. என்ன? கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணி தானே ஆகணும். கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். எப்போ? நீயே சொல்லு. இன்னைக்கு மத்தியானம். சிரிக்காத, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு பேசலாம். ஆபீஸ் வேலையெல்லாம் மூட்டை கட்டி வை. இன்னைக்கு நீ பண்ண வேண்டிய முக்கியமான வேலை கல்யாணம் தான். விளையாடாத ராஜி. விளையாடல, நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா என் கண்ணை பாரு. நான் போய் சொல்லுவேனான்னு சொல்லு. நிஜமாவா சொல்ற? உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி? என்ன இது வரைக்கும் கல்யாணமே பார்த்தது இல்லையா? ஹலோ, நான் அதை கேட்கல. திடீர்னு கல்யாணம்னா எப்படின்னு கேட்குறேன். ரொம்ப சிம்பிள். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறோம், கையெழுத்து போடுறோம், கல்யாணத்தை பண்றோம். அதுக்கெல்லாம் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணணும். அதெல்லாம் பண்ணியாச்சு ராஜா. யார் பண்ணது? நீதான். நானா? நீயே தான். ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வா அப்படின்னு என்ன மிரட்டிட்டு போனியே. அன்னைக்கு நீ ஓன் சர்டிபிகேட், ஏன் சர்டிபிகேட்லாம் கொடுத்து எந்த புரோக்கர் மூலமா கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியோ அதே புரோக்கர் மூலமா தான் இப்பவும் கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்படி ராஜி? ரொம்ப சிம்பிள். நேத்து அந்த புரோக்கர் உன்னை பார்க்க வந்திருந்தா. நீ சீக்கிரம் கிளம்பிட்ட. அந்த ஆளை நான் தான் பார்த்து பேசினேன். கல்யாணம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம நீ ஏமாத்திட்டேன்னு அவன் சொன்னான். சரி, நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு யோசிச்சேன். அந்த புரோக்கர் கிட்டயே ஓகே சொல்லிட்டேன். இந்த சீனுக்கு இவ்வளவு லாஜிக் போதுமா இல்ல இன்னும் லாஜிக் வேணுமா? லாஜிக் எல்லாம் போதும். ஆனா இப்ப எதுக்கு இந்த திடீர் கல்யாணம்? நேத்து நீ தானே ஃபீல் பண்ணிட்டு இருந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வரும்னு. என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும், நம்ம 2 பேரும் கல்யாணத்தை முடிப்போம். மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கி கையில வச்சுக்கோ. அந்த அருண் யூஎஸ்ல இருந்து வரல அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீ இந்த மேரேஜ் சர்டிபிகேட் தூக்கி போடு. நம்ம புருஷன் பொஞ்சாத்தின்னு அடிச்சு சொல்லு. ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வாய் முடிக்குவாங்க. ஏய், சிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். உன் சைடுல இருந்து யார் கூப்பிடணும் சொல்லு. நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? உன் கையை கொஞ்சம் காட்டு. ஆ, நிஜம்தான். சரி, கல்யாணத்துக்கு யாரெல்லாம் கூப்பிடணும்? நீயே சொல்லு, உன் இஷ்டம்தான். ஏய், இது ஏன் கல்யாணம் மட்டுமா என்ன? உன் கல்யாணமும் தானே? நீயே சொல்லு ராஜி. உனக்கு தனியா எனக்கு தனியான யாராவது இருக்காங்களா என்ன? நம்ம 2 பேருக்கும் வேண்டியவங்க ஒரே ஆளுங்க தானே. விஷ்ணு, லக்ஷ்மி, இவங்க 2 பேரை மட்டும் தான் நான் இன்வைட் பண்ண போறேன். பெர்ஃபெக்ட். லக்ஷ்மி, எங்க இருக்க? பக்கத்துல விஷ்ணுவும் இருக்காரு தானே? உங்க 2 பேருக்கும் சேர்த்து தான் நான் ஒரு மெசேஜ் சொல்ல போறேன். போனை கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடு. இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு திருவான்மையூர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நானும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நீயும் விஷ்ணுவும் கையெழுத்து போட போறீங்க. ஹலோ, ஜோக்கெல்லாம் ஒன்றும் இல்ல, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். கிஃப்ட் எல்லாம் ஒன்றும் கொடுக்க வேணாம். கையெழுத்து போடுறதுக்கு நல்லதா 2 பேராவை மட்டும் கொண்டு வாங்க, போதும். என்ன பாக்குற? இல்ல, நிஜமாவே. நிஜமாவே தான். இல்ல, எனக்கு டென்ஷனா இருக்கு. என்ன டென்ஷன்? கல்யாணம்னா ஒருத்தன் டென்ஷனா இருக்காதா? ஏய், எப்படியும் 2 நாள்ல உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க தானே? சுமதிக்கு பதிலா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? பொண்ணு மட்டும் தான் மாறி இருக்கு, புரியுதா? என்ன சிரிக்கிற? ராஜி,
சொல்லுப்பா. என்னை கடைசி வரைக்கும் கண் கலகாம வச்சு பார்த்துப்பேன். உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா அது ஆனந்த கண்ணீரா தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஷ்ணு எங்க? தெரியல, இங்கதான் இருந்தான். மத்தவங்க கல்யாணத்துக்கு லேட்டா போலாம், என்னோட கல்யாணத்துக்கு நானே லேட்டா போக முடியுமா? ஹே, என்னால இதை நம்பவே முடியல. நிஜமா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? விளையாடுறியா? அதான் 1 மணி நேரம் விளக்கமா உனக்கு எல்லாத்தையும் சொன்னேன்ல. இப்போ வந்து கல்யாணமான கேக்குற? புரியுது, ஆனாலும் கல்யாணம்ன்ற ஃபீல் உங்களுக்கு கொஞ்சம் கூட வர மாட்டேங்குது. ஹே, இப்படி காலையில யோசிச்சு மதியானம் கல்யாணம் பண்ற ஒரே ஆள் நீ ஒருத்தியா தான் இருப்ப. கொஞ்சம் யோசிக்க வேணாமா? ஒண்ணும் யோசிக்கிறதுக்கு இல்ல. எத்தனையோ செலவு பண்ணி பேரண்ட்ஸ் எங்கெல்லாமோ தேடி கல்யாணம் பண்ணி வச்சாலும் பிரச்சனை வராதுங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம யோசிச்சு டைம் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது? ரிஸ்க் எடுத்து தான் பாப்போமே. ரொம்ப தான் தைரியம் உனக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப யோசிச்சா அது கடைசியில வேணான்னு தான் தோணும். அதனால எதையுமே ரொம்ப ஓவரா யோசிக்க கூடாது. ஒரு ஃப்ளோல அப்படியே போக வேண்டியதுதான். என்ன கார்த்திக் இதெல்லாம்? எனக்கே ஒன்றும் புரியல. டைலாக் பேப்பர்ல பேர் மாறின மாதிரி இருக்கு. நான் பேச வேண்டிய டைலாக்லாம் அவ பேசிட்டு இருக்கா. விஷ்ணுவுக்கு போன் போடு. இங்கேயே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்னா கடைசியில வேற ஏதாவது வேலை வந்துரும். இல்லனா வேற யாராவது வந்துருவாங்க. டேய், எங்கடா போன? எங்கேயும் போலடா. சுமதி வீட்டுல இருந்து உனக்காக கல்யாண ட்ரெஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. நல்லதா போச்சு மச்சான். இந்த கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்துட்டு வந்துட்டேன். மச்சான், பட்டு வச்சு சட்டெல்லாம் இருக்கு, மாத்திக்கிறியா? ஒன்றும் தேவையில்ல, பேண்ட் சட்டையோட கல்யாணம் பண்ணா போதும். ஓ, மாடர்னா கல்யாணம் பண்ணிக்கிற? இல்ல நீ பட்டு வச்சு கட்டினா ராஜுக்கு பட்டு போட வாங்கி தரணும் யோசிக்கிறியா? டேய், இப்ப எதுக்கு புது பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கிறா? ஏதோ நம்மளால முடிஞ்சது. மூடிக்கிட்டு வாடா. சரி வாங்க எல்லாம் போலாம்.